கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட தாய் மகன்கள் என 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்ததான முழு விவரங்களை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை காவல் சரகத்திற்குட்பட்ட கிராமங்களில் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் புகார் அளித்து வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ராஜ சதர்வேதம் உத்தரவின்படி உளுந்தூர்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் வீரமணி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் பன்னீர்செல்வம், குமரேசன் மற்றும் காவலர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனிடையே குறும்பூர் பகுதியில் வாகன தணிக்கையின் போது 2 ஸ்கூட்டியில் இளைஞர்கள் 2 பேரும், அதில் ஒரு வாகனத்தில் பெண்மணி ஒருவரும் என மொத்தம் 3 பேர் வந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினர். பின்னர் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து தனித்தனியே விசாரித்த போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது. கூத்தனூர் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல், வீரம்மாள் என்ற தம்பதிக்கு விஜய் மற்றும் விக்னேஷ் ஆகிய 2 மகன்கள் உண்டு. இவர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பெங்களூருவில் கட்டிட தொழில் செய்து வந்தனர். திடீரென கடன் தொல்லை ஏற்பட்டதன் காரணமாக தவித்தவர்கள் திருட்டில் ஈடுபடுவதென முடிவெடுத்தனர். அதன்படி சக்திவேலின் மனைவி வீரம்மாள், விஜய், விக்னேஷ் ஆகிய 3வரும் ஊராக சென்று பூட்டப்பட்ட வீடுகளின் கதவை உடைத்து நகை, பணத்தை திருடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட இவர்கள் இதுவரை 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 42 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருள்களை திருடியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் 2 மகன்கள் என 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.